ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க காதலிச்சவங்க திரும்பியும் உங்ககிட்டயே என்னைக்கு வரப்போறாங்க, எப்ப வரப்போறாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவை பொறுமையா ஒண்ணுக்கு ஒரு 4 தடவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. இதுல நிறைய பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்காமல் உங்களால நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையவே முடியாது. நிறைய பேர் பேசிக்கே புரிஞ்சுக்காமல் அவங்க மெத்தட் பண்றங்கிற பேர்ல பண்ணி நிறைய தப்பு பண்றாங்க. அதன் பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனருங்கிற போய் நிறைய பணம் செலவு பண்றாங்க. ஸோ பிஃபோர் முதல்ல பேசிக்கை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, நீங்க ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் கன்சல்டன்ட் எடுக்கிறவங்க நிறைய பேருங்களை விட கிட்டத்தட்ட 90% பீப்புள்ஸ் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் நான் பண்றேன், கண்டிப்பா நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைச்சிரும், நான் விரும்பினவங்க எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஆனால் நான் ஆசைப்பட்டவங்க எத்தனை நாள்ல எனக்கு கிடைப்பாங்க, இல்ல எத்தனை வாரத்துல கிடைப்பாங்க, இல்ல எத்தனை மாசத்துல கிடைப்பாங்க, இல்ல எத்தனை வருஷத்துல கிடைப்பாங்க அப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? பிகாஸ் நான் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் இன்னும் கான்பிடென்ட்டா பண்ணுவேன், நான் இன்னும் பாசிட்டிவான மைண்ட் செட்டோட பண்ணுவேன். அப்ப நான் ஆசைப்பட்டது எனக்கு இன்னும் சீக்கிரமா கிடைக்கும். சோ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கேட்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மெத்தட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் பண்ணி அவங்களுக்கு ஆசைப்பட்டது எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அதே போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நீங்க அடையிறது எப்ப அடைவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட் நான் சொல்றேன். ஆக்சுவலி எங்க ஃபோன் கன்சல்டன்ட்ல சொல்ற சேம் மெத்தட் உங்களுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் உங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ்ல சஜஷன் பண்ணுவேன். மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மெடிசன் எல்லாருக்கும் நான் டைரக்டா சஜஷன் பண்ணவே முடியாது. பிகாஸ் உங்க ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாவோ, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணிடும், அதனால ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் மெடிசன் சொல்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோன் கன்சல்ட் மெத்தட் சொல்லாம அது போல வேற ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்க லைஃப்ல எப்ப வருவாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான சக்தி என்ன, உங்களுடைய லிமிட் என்ன, உங்களோட பவர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கான சக்தி எவ்வளவு, இந்த பிரபஞ்சத்துக்கான லிமிட் எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை ஈஸியா கையாள முடியும். நான் அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட லிமிட் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் நினைப்பீங்க பா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணுவீங்க இல்லையா? உங்களால எந்த அளவுக்கு கற்பனை பண்ண முடியுமோ அதை விட பல மடங்கு, நமக்கான கற்பனைங்கிறது ஒரு 10% தான், அதை விட பல்லாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியே. சோ நம்ம கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சம். நம்மளோட சக்தி எந்த அளவுக்குனா, நம்மளால எந்த அளவுக்கு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்தவங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால ஒரு கேலக்சியை கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களால கண்ணை மூடிட்டு ஒரு கேலக்சியை கற்பனை பண்ண முடியும். நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ யூ கேன் இமேஜினேஷன் அதை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களால நான் கேலக்சிக்கே டைரக்டா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அதை கற்பனை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்க அந்த கேலக்சிக்கு போயே தீருவீங்க. நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராப்பரான கற்பனை பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இது ரெண்டுமே நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க. பிகாஸ் நம்மளால எந்த விஷயத்தை கற்பனை பண்ண முடியுமோ அதை நம்மளால அடைய முடியும். இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை பிரபஞ்ச சக்தினால மட்டும்தான் அடைய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுக்கு 2 சக்தி வேணும். அது என்னன்னா பிரபஞ்ச சக்தியும் நம்மளோட சக்தியும், இந்த 2 சக்தியும் ஒன்றா இணைஞ்சா மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிரபஞ்ச சக்தி மட்டும் நினைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த 2 சக்தியுமே, நம்ம சக்தியும் இணையணும், பிரபஞ்ச சக்தியும் ஒன்னா இணையும் போது மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்டதை இந்த உலகத்துல எதுவாக இருந்தாலுமே நம்மளால அடைய முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் நிறைய மெத்தட்ஸ் பண்றேன், ஆனா நான் நினைக்கக்கூடிய மெத்தடு எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சக்சஸ் ஆக மாட்டேங்குது, நானே எவ்வளவோ பண்றேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு வந்துச்சுன்னா சிம்பிளா உங்களுக்கு ஒரு பதில் என்னன்னா, நீங்க கேட்கக்கூடிய விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரவே இல்லை. நீங்க உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நான் கேட்கறது பிரபஞ்சத்துக்கு கேட்கணும். பிரபஞ்சத்துக்கு நான் சொல்ற விஷயம், நான் எனக்கு கார் வேணும் கொடுங்க பிரபஞ்சம் நான் கேட்கிறேன், நான் கேட்கக்கூடியது பிரபஞ்சத்துல போய் பதியணும். பிரபஞ்சத்துக்கு ஓகே மணி வந்து கார் கேட்கறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு பிரபஞ்சம் எனக்கு கார் கொடுக்கும். நான் கேட்கறதே பிரபஞ்சத்துக்கு தெரியாட்டி, நல்லா புரியுதுங்களா? நான் கேட்கிற விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரியணும்.
அதை நான் தெரியப்படுத்தணும். எனக்கு கார் வேணும் அப்படிங்கிறத நான் பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான், பிரபஞ்சத்துக்கு அது தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு அந்த காரே கொடுக்குமே. நிறைய பேர் என்ன பண்றோம், எனக்கு வேணும்னு நம்ம கேட்கிறோம், நம்ம கேட்கறது பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு விட்டுறோம். நம்ம பண்ணக்கூடிய தப்பி தான். நம்ம கேட்கக்கூடிய விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரிந்தால் மட்டும்தான் பிரபஞ்சத்தினால நமக்கு கொடுக்கவே முடியும். சோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா நீங்க கேட்ட விஷயம் பிரபஞ்சத்துக்கு போய் சேரவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. சரி, நீங்க எப்படி கேட்டா பிரபஞ்சத்துக்கு போய் சேரும், அது எப்படி சேர்ந்துருச்சா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம சித்தர்கள் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு லைன்ல ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன தெரியுங்களா? அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம். பிண்டம் அப்படிங்கிறது நான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் பிண்டம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புலயும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப நீங்க பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க உங்க உடம்ப கனெக்டிவிட்டி, உங்க உடம்ப நீங்க தொடர்பு கொண்டாவே உங்களால அதை அடைய முடியும். இதுதான் அந்த லூப் ஹோல். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும். நீங்க உங்களோட ஆழ் மனதுல, அதுதான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வழி. நீங்க உங்களோட ஆழ் மனதுல ஒரு விஷயத்தை பதிய வச்சீங்க அப்படின்னா அது நேரா பிரபஞ்சத்துக்கு போய் சேரும், அது உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸ்விம்மிங்ல மிகப்பெரிய சாம்பியன், திடீர்னு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரு வருஷம் கோமாலே படுத்துட்டான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கோமால எந்திரிக்கிறான். அவனுக்கு பழச எல்லாமே மறந்துருச்சு. அவன் பேரு என்ன, அவன் யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாருன்னு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சடனா கொண்டு போய் தண்ணியில தள்ளி விட்டீங்கன்னா அவன் மூழ்கி செத்துருவான் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. அவன் ஆட்டோமேட்டிக்கா நீச்சல் அடிச்சு வெளியே வந்துருவான். அவன் எப்படி நீச்சல் அடிச்சு வெளியே வந்திருப்பான்? அவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னும் போது மூளையே எம்டி ஆயிடுச்சு. அந்த பார்ட், மெமரிங்கிற அந்த பார்ட் டோட்டலா அழிஞ்சிருச்சு. அப்படி இருந்து அவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வேலை செய்யுது. ஏன்னா பிரபஞ்சத்துல அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும் அப்படிங்கறத பதிஞ்சிருக்கு. அப்படி பதியும் போது அவன் நீச்சல் அடிக்க தேவையில்லை, பிரபஞ்சம் அவனை ஸ்விம் பண்ண வச்சு அவனை அதுல இருந்து காப்பாத்திடும். இவ்வளவுதான். சோ நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களோட ஆழ் மனதுல சரியான விதத்துல நீங்க பதிய வச்சீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு அது நேரடியா போய் சேரும். அப்படி சேர்ந்தா நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொன்னது ரொம்ப லென்த்தியா இருக்கலாம் மேபி, பட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்பின வாழ்க்கை அடைய முடியும். இந்த சிம்பிள் லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு வீடியோல சொன்ன அந்த கான்செப்டை இதோட எப்படி லிங்க் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க விரும்பக்கூடிய நபர் என்னைக்கு உங்க லைஃப்ல வருவாங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கும் உங்களோட ஆழ் மனதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா நீங்க நினைக்கிற விஷயம் உங்க ஆழ் மனதுல பதிய வைக்கணும். நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே டக்கு டக்குன்னு ஆழ் மனதுல பதியுமான்னு கேட்டா பதியாது. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாலோ இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ஃபீலோட நீங்க பண்ணாலோ அது உங்க ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கும். அது போல நீங்க பதிய வச்சு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் லவ் பண்ண பர்சன் எப்ப என்ன தேடி வருவாங்க, எனக்கு இதை சிம்டம்ஸ் மாதிரி காட்டுங்க அப்படின்னீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எடுத்த உடனே பண்ணும்போது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். பிரபஞ்சமே, நான் லவ் பண்ண நபர் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு தெரியப்படுத்துங்க இப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். இது எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப நான் தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல இதுக்கு நீங்க ஒரு தெளிவான மனநிலைக்கு வரணும். தெளிவான மனநிலை எப்படின்னா யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு ரூம் போய்க்கோங்க. ரூம்ல போய் கதவுலாம் ஃபுல்லா சாத்திட்டு மைல்டா ஏசியோ ஃபேனோ போட்டு அமைதியா உட்காந்துருங்க. போனை அப்படியே வெளியவே விட்டு வந்துருங்க. எக்காரணத்தை கொண்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு அந்த ரூம் விட்டு வெளியவே போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவோட ரூம்ல இருந்து உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அமைதியா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனதுல ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்த வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் நீங்க லவ் பண்ணவங்க கூட நினைக்க ஆரம்பிக்கலாம். அவங்களோட உருவத்தையே கற்பனை பண்ணிட்டே இருங்க. அவங்க உருவத்தை காட்சிப்படுத்துங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, பெயின் எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க உங்ககிட்ட பேசுறது இல்லை இல்லையா? இந்த நாளை நீங்க அவங்கள நினைக்கும் போது உங்க மனசுல வலி வந்து உங்க கண்ணில் அது தண்ணியா வெளிப்படும். ஆனா அது வெளிப்படட்டும், அவங்கள பத்தியே நினைச்சிட்டே இருங்க. அப்படி நினைக்க 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 ஒரு 1/2 hour to 45 minutes மேபி உங்களுக்கு டைம் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு அதுக்கு மேலே டைம் எடுக்கலாம். உங்க மனம் அலைப்பாய்தல் பொறுத்து, நீங்க எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு மாறும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏதாவது ஒரு மனம் நல்லா தெளிவாயிருச்சு அப்படிங்கிற நிலைக்கு உங்களுக்கே தெரியும். நான் இப்ப அமைதியாயிட்டேன், என் மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லை, ஒரு நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உங்க மனம் சொல்லும். அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க மனசை அமைதிப்படுத்தி
நான் விரும்பினவங்க எப்போ என்கிட்ட வந்து சேருவாங்க அப்படிங்கிறத எனக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்துங்க பிரபஞ்சமே அப்படின்னு திரும்ப 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 ஒரு மந்திரம் மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நான் விரும்பினவங்க திரும்ப என் லைஃப்பில் எப்போ வருவாங்க அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தெரியப்படுத்துங்க பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா வேற ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் விரும்பினவங்க என் லைஃப்பில் திரும்ப வருவாங்களானே சந்தேகமாக தான், நான் விரும்பினவங்க என் லைஃப்பில் திரும்ப வருவாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தெரியப்படுத்துங்க பிரபஞ்சமே அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித சிந்தனை இல்லாமல் நிலைநிறுத்தி அந்த ஒரு தாட்ஸ்ல குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது இருந்துட்டு அதன் பிறகு எந்திரிச்சு நீங்கள் போய் அமைதியாக உட்காந்துருங்க. வேற உடனே டைவர்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு வேலையும் பண்ணாங்க. இப்படி நீங்கள் பண்ணுங்க. ஒரு 3 to 5 days மட்டும் பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா வித்தின் 7 days மேக்ஸிமம் டைம் நீங்கள் ஒரு 5 days மெத்தட் பண்ணவே போதும். அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்தும். மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து எனக்கு வந்து எஸ் ஆர் நோ ஃபார்மேட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை ரெயின்போ மாதிரி வந்து எனக்கு காமிச்சு கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட்ஸ் மூலியமாக காமிச்சு கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் இதுதான் எனக்கான ஆன்சர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பதில் கொடுக்கும். இந்த கொடுக்கக்கூடிய பதில் எப்படியா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த பதில் வந்து திடீர்னு நீங்கள் ரோட்டில் நடந்துட்டு இருப்பீங்க, நீங்கள் கேட்கலாம் திரும்ப நான் லவ் பண்ண பையன் இல்லாட்டி இந்த பொண்ணு என்னை தேடி வருவாளா அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு பெரிய பேனர் இருக்கும், ஆமாம் அவர் உங்களிடமே வருவார் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அது ஒரு விளம்பரத்தோட போர்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை பார்ப்பீங்க, டக்குன்னு உங்களுக்கான பதில் அதுதான் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். நீங்கள் போயிட்டு டிவியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, யாராச்சும் 2 பேர் அது சம்மந்தமாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான பதில் கொடுக்கும். இப்படிதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுமே. நீங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறத உங்களுக்கான பதில், அந்த பதிலை நீங்க நம்பினீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளோட சக்சஸ் ஸ்டோரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் கொஞ்சம் ஒரு 1 year or 2 years பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கும். அந்த பையன் வந்து இந்தியாவிலே இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு மார்க்கெட் போனால் அன்னைக்கு அவன் அந்த மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்னைக்கு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனசு சொல்றது கேட்டு அந்த பொண்ணு பண்ணதான். இதே போல நீங்க பிரபஞ்சம் சொல்றதை கேட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது வந்து லவ்வுக்காக மட்டும் கிடையாது. நீங்க எல்லா விதமான உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் இந்த முறையில நீங்க பதில் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பதில் கிடைக்கும். நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தி எந்த அளவுக்கு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.